ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்க போகிறோம். அதன் பின்பு கர்த்தாவே இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். கர்த்தர் பேசுகிறார்கள், யார் அசட்டை செய்வான் என்று வேதம் கற்றுத் தருகிறது. இதோ சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்படிதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் பேசுவதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ ஒரு ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தாவே, உடைய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய வசனத்தினால பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு எல்லா எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய கிருபையின்படியாக சிலுவையை பற்றிய உபதேசம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த லெந்து காலம் முழுமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த சிலுவை குறித்த தியானங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது, அதை ஆழமாக சிந்திப்பது, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வது நமக்கு மிகுந்த ஆச்சரியமான ஆசீர்வாதமான கிருபைகளை கர்த்தர் தந்து வருகிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 1 அதிகாரம் 18வது வசனத்திலே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது என்று பவுல் எழுதியிருக்கிறார். இந்த பவுல் என்பவர் தான் முதலாவதாக இந்த சிலுவைக்கு எதிர்த்து நின்றவர். இந்த சிலுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர், சீஷர்களை அடித்து துன்புறுத்தினவர், அவர்களை கைது செய்யும்படியாகவும் சிறைச்சாலையிலே போடும்படியாகவும் மரண தண்டனைக்கு உட்படுத்தும்படியாகவும் அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து வந்தேன் என்று தானே சொல்லுகிற அளவிற்கு ஒரு அதிகமான ஒரு குற்றங்களை புரிகிற ஒரு தீவிரவாதியாய் இருந்த அவரை கர்த்தர் மாற்றினபடியினாலே ஒரு நாளிலே அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு சொன்ன காரியம் தான் இந்த குறிப்பிட்ட வசனம். கர்த்தருடைய சிலுவையை குறித்த உபதேசம், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நான் வெட்கப்படுவது இல்லை என்பதாக பவுல் தெளிவாய் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம், அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாக இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். எப்படி இது தெய்வ பலனாக இருக்க முடியும்? இந்த கல்வாரி சிலுவை என்பது ரோம போர் சேவகர்கள் அந்த நாட்களிலே தூக்கு தண்டனை, மரண தண்டனை போல நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடுமையின் கருவி அல்லவா? அது இன்றைக்கு அதை குறித்து யோசித்து பார்க்கப்படும் இருதயம் பதைக்கிறதே. எப்படி இந்த சிலுவையை குறித்து அது நமக்காக ஒரு பெரிய ஒரு தெய்வ பலன் என்று சொல்ல முடியும் என்கிற கேள்வி நமக்குள்ளாக வரலாம். எந்த சிலுவையும் நமக்கு பலனாக இருக்க முடியாது, ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரம்தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. அந்த நாளில் உள்ள மக்கள் யோசித்து இருப்பார்கள், இந்த சிலுவை குறித்து பேசும் பொழுது அவர்கள் பயந்து இருப்பார்கள். அந்த நாளில் இயேசு இன்னுமாக சிலுவையிலே மரிக்கவில்லை. இன்றைக்குத்தான் நாம் சொல்லுகிறோம் அந்த சிலுவை ஒரு புரிந்த சிலுவை சின்னம் என்று சொல்லி. இன்றைக்குத்தான் நாம் சொல்லுகிறோம் அந்த சிலுவையின் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி. அந்த நாட்களில் யாரும் அப்படி அறிந்து கொண்டவர்கள் அல்ல. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்த்தால் ஏதோ ஒரு மனிதனை கொலை தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் சேர் மூலமாக உனக்கு ரட்சிப்பு வரும் என்று யாராவது சொன்னால் நம்ம எள்ளி நகை ஆடுவோம் அல்லவா? அது ஒரு பெரிய ஒரு நகைப்புக்குரிய காரியமாகத்தான் நமக்கு காணப்படும். அதே போலதான் அன்றைக்குரிய மக்கள் ஜனங்கள் யோசித்திருப்பார்கள். சிலுவை குறித்து பேசின பொழுது இது எப்படி நமக்கு ஒரு கிருபை தர முடியும் என்று சொல்லி யோசித்திருப்பார்கள். ஆகவே அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிற ஒரு சிலுவை.
ஆனால் பாருங்க, அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த சிலுவையிலே வந்து அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம கிறிஸ்துவோடு தேவனோடு கூட ஒப்புரமாக்கினார். ஆகவே அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அந்த சிலுவையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் தழும்புகள் மூலமாக நம்ம சுகமடையும்படியாக நம்முடைய சுகத்தை கொடுத்தார். ஆகவே தான் அது தேவ பலன் உள்ளது. அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாகத்தான் சிலுவையின் அந்த சாபத்தை நம்முடைய வாழ்க்கையின் சாபங்களை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். ஆகவே அது தேவ பலம் உள்ளது. அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாகத்தான் பிசாசின் கிரியைகளை அவர் வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறக்கிறார். ஆகவே அது தேவ பலம் உள்ளது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கல்வாரி சிலுவை தான் ஒரு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவையை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அந்த வெறுவினை சிலுவையை குறித்து அல்ல, அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அவர் இவ்வளவு கேட்டடைந்திருக்கிறாரே, அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அவருடைய முகத்தினுடைய உள்ளத்தில் கொண்டு வந்தாலே நமக்கு தெரியும் அவர் நமக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், எப்படி நமக்காக ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை குறித்து பல காரியங்களை தியானித்து கடந்த 3 வாரங்களாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அது எப்படி என்று சொன்னால், கர்த்தர் இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். இயேசு சொன்ன காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே இயேசு சொன்ன வசனம், இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம கடந்த 3 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தை இயேசு எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிவிடவில்லை. தம்மை நோக்கி அற்புதங்களை பெற வந்தவர்களை பார்த்து இயேசு இந்த அற்புதத்தை இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இயேசு சொன்ன அற்புதங்களை கவனித்து பார்க்கும்படியாக வந்தவர்களை குறித்து அவர் சொல்லவில்லை. தம்முடைய உபதேசத்தை கேட்கும்படி வந்தவர்கள், உவமைகளை கேட்கும்படியாக வந்தவர்கள், ஏதோ கற்றுக்கொள்ள வந்தவர்களை குறித்து மாத்திரம் இயேசு இந்த காரியத்தை சொல்லவில்லை. ஆனால் தம்மோடு இருப்பதற்காக தாம் தெரிந்து கொண்டு அழைத்த சீஷர்களை பார்த்து அதை தனியாக அழைத்து சென்று இயேசு இந்த வசனத்தை அவர்களோடு கூட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லி, சிலுவை எடுத்துக்கொண்டு போவது என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். சிலர் சொல்லுவார்கள், ஒரு வேளை எனக்கு இருக்கிற ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு வேலை, அதில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பிரச்சனை நிறைந்த வேலை தான் எனக்கு சிலுவை என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஒரு நோய், ஒரு வியாதி, அதுதான் எனக்கு ஒரு சிலுவையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், தங்கள் குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் யாரோ ஒரு தங்களுக்கு பிடிக்காதவர்களை குறித்து அவர்கள் தான் எனக்கு சிலுவை என்று சொல்லுவார்கள். இயேசு அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை. அவர் சொல்லியிருக்கிற காரியம் என்ன? இந்த சிலுவை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் நம்மை நாமே வெறுத்து விடுவது, நம்ம தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் தாழ்த்தி தேவன் சொல்லுகிறவைகளை நம்முடைய வாழ்க்கையில முதன்மைப்படுத்துவது, அதுதான் சிலுவை எடுத்துக்கொள்வது என்பதை குறித்து இயேசு சொன்னார். இதை சொல்லிவிட்டு சீஷர்களை பார்த்து அவர் 3 காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்தார். எப்படி அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், எதையெல்லாம் கர்த்தருக்கு கீழாக அர்ப்பணித்துக் கொண்டு எதற்கெல்லாம் மேலாக அவரை நம்ம யோசிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அர்ப்பணிப்பின் வாழ்க்கை தான் இயேசுவுக்கு முன்பாக சிலுவை சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு வாழ்க்கை, அவருக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. எதை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம கடந்த 3 வாரங்களாக நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவதாக நம்முடைய ஆசீர்வாதங்களை, நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணித்து விட வேண்டுமாம். அதைத்தான் இயேசு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33வது வசனத்திலே, உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்பதாக இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்போ முதலாவதாக சிலுவை எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக அந்த ஆசீர்வாதத்தை தருகிற ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரராகிய இயேசுவை நாம் முதன்மைப்படுத்துவது, அவருக்கு கீழாக நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அர்ப்பணித்துக் கொள்வது தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது என்பதை குறித்து நாம் முதலாவதாக தியானித்தோம். அதுக்கு அடுத்த வாரத்திலே நம்முடைய சொந்தங்களை, நம்முடைய பந்தங்களை எல்லாம் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது தான் சிலுவையை எடுத்துக்கொள்வது என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். எப்படி நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ, பெற்றோரை குறித்தோ, மற்ற எந்த சொந்தங்களை குறித்தோ எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நமக்கு முதலாவதாக வைத்துக்கொள்ளும் பொழுது அந்த உறவுகளை எல்லாம் அவர் ஆசீர்வதித்து தருகிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம எவ்வளவு கரிசனையாக இருக்கிறோமோ அதை விட அதிகமான கரிசனையோடு கூட நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறவர் அவர் தான். ஆகவே தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அவர் எப்படி ஈசாக்குவை பலியாக ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய சொந்த மகனை அவர் அர்ப்பணித்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். ஆகவே சொந்தங்களை அர்ப்பணிப்பது தான் சிலுவையை எடுத்துக்கொள்வது. இன்றைக்கு அதை தொடர்ந்து 3ஆவதான ஒரு கருத்தை நம்ம தியானிக்க போகிறோம்.
இன்றைக்கு தியானிக்க போகிற வேத வசனம் என்ன? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதுதான் நம்முடைய சுயத்தை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. முதலாவதாக நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக நம்முடைய சொந்தங்களை பந்தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக நம்முடைய சுயத்தையே கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது என்பதை குறித்து இயேசு அதை குறித்து தெளிவாய் விளக்கி சொன்னார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மற்றும் 2 இடங்களிலே இயேசு இந்த வசனத்தை இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்தி விரிவாய் அவர் பேசி இருக்கிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னை விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று இயேசு விளக்கி சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25, 26 வசனங்களிலே தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று மறுபடியும் இயேசு அதை குறித்து கற்றுக் கொடுத்தார். இப்போ இந்த சிலுவை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன? நம்ம அர்ப்பணித்துக் கொள்வது என்று சொன்னால் என்ன? ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பங்களை சொந்த தேவைகளை அவருக்குள்ளாக அர்ப்பணித்துக் கொள்வதுதான் அவருக்கு முன்பாக நாம் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடப்பது. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 31வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் ஏதோ தன்னுடைய சரீரம் மரணத்தில் இருக்க போகிறது அல்லது வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லவில்லை. ஆனால் தன்னுடைய சொந்த விருப்பங்களை, தன்னுடைய சொந்த காரியங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி அந்த விருப்பங்களை அடக்கி அவர் இயேசுவை மகிமைப்படுத்திக் கொண்டே வருகிறார். அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, கர்த்தாவே இந்த நாளிலே நான் எந்தெந்த காரியத்தை குறித்து நான் நீதி உள்ளவளாக எண்ணுகிறேனோ அந்த காரியத்திலே என்னை விட்டு கொடுக்க நான் முடிவு செய்கிறேன் என்று சொல்வீர்கள் சொன்னால் அதுதான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்துக் கொள்வது. எந்த நாளிலே நீங்கள் எழும்பி நான் கோபப்பட வேண்டியது நீதிதான், ஏதோ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் தான் சரியாய் சொல்லுகிறேன், சரியாய் செய்கிறேன், ஆகவே நான் பெருமையோடு எல்லாருக்கும் எதிர்த்து நிற்பேன், ஆனால் அதை நான் செய்யாதபடி கிறிஸ்துவுக்காக விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ அதுதான் நம்மையே கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. எந்த ஒரு நாளில் நம்ம எழுந்து நீதியா எனக்கு கிடைக்கப்பட்டதை வேண்டியதை குறித்து நான் ஏதோ அதை நான் வாதாடாதபடி வழக்காடாதபடி அதை நான் விட்டுக் கொடுக்கிறேன், கிறிஸ்து எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்ய அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ அதுதான் கிறிஸ்து முன்பாக நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளுகிற, சிலுவை எடுத்துக் கொள்ளுகிற ஒரு அர்ப்பணிப்பு. எந்த ஒரு நாளிலே என்னோட சொந்த விருப்பங்கள், என்னோட சொந்த ப்ரையாரிட்டிஸ் அவைகள் எல்லாம் விட்டுவிட்டு இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்வேன் என்று அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்கிறோமோ அதுதான் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினம் சாகிற அனுபவம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமாக அப்படியாக தேவனுக்குள்ளாக வந்து நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொந்த விருப்பங்களை கர்த்தருக்குள்ளாக அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும், உங்களுடைய உள்ளத்தில் யார் சொல்ல முடியும் கடைசியாக சமீபத்தில் எந்த நாளிலே நீங்கள் இப்படியாக கர்த்தருக்காக மரிக்க உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே ஒரு கோபப்பட வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருந்தது, ஆனால் நான் கோபப்படலை, சாந்தமாய் போவதற்காக என்னை விட்டு கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அனுபவம். இதை என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் செய்யணுமா? அப்போ எத்தனை நாட்களுக்கு முன்பாக நாம் கோபப்பட வேண்டிய சூழ்நிலையிலே கோபப்படாதபடிக்கு நாம் சாந்தமாக இருந்தோம்? எத்தனை நாட்களுக்கு முன்பாக நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக பேச வேண்டிய காலத்தில் பேசாதபடிக்கு அமைதியாக இருந்தோம்? எந்த ஒரு நாளிலே நம்முடைய சுய விருப்பத்தை விட்டு கொடுத்து இயேசு விருப்பத்தை செய்வதற்காக அர்ப்பணித்துக் கொண்டோம்? இந்த அனுபவத்தை என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கற்றுத் தருகிறார். Every day is a day when we surrender ourselves to be crucified in the cross with the Lord Jesus Christ and to take up the cross and follow him, and that is exactly what the Lord wanted.
இன்றைய தினத்தில் எனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு நாள். இது ஒரு குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம். வெளியில் சென்று பவனியாக வந்தோம், கர்த்தரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம். ஆனால் நமக்கு இந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது யார்? சிலுவை எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி வா என்று சொல்லுகிறவர் யார்? அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த குருத்தோலை ஞாயிற்று அன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எப்படி இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்தினார், எப்படி அவர் தன்னைத்தான் அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய விசுவாசத்துக்கு ஆசாரியார் இருக்கிற, பிரதான ஆசாரியார் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நம்ம அந்த இயேசுவை கவனித்து பார்க்க போகிறோம். அந்த எருசலேமுக்குள்ளாக வெற்றி பவனியாக இயேசு வருகிறார். அந்த நேரத்திலே, அந்த நாளிலே இயேசு செய்த காரியங்கள் என்ன, அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் கர்த்தருக்காக அர்ப்பணித்துக் கொள்வதற்கு, இயேசுவுக்காக சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதற்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நம்ம சில காரியங்களை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன? ஒரு சாந்தமும் தாழ்மையும் தான் ஒரு அர்ப்பணிப்பு என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த நாளை குறித்து யோசித்து பாருங்கள். வேதம் கற்றுத்தருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு ஒரு வழி நடந்த அந்த பாதைகள் எவ்வளவோ முறை அவர் பயணம் செய்த பாதைகள். ஏதோ முதல் முறையாக அவர் எருசலேமுக்கு வருவதில்லை. அந்த நாளில் கூட அவர் கலிலேயாவாகிய இஸ்ரவேல் தேசத்தின் வடபுறத்தில் இருந்து தென்புறத்தில் இருக்கிற எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு சிறு பிள்ளையாக இருந்த நாட்களில் இருந்து பயணித்த அதே ஒரு பாதை தான். பார்க்கும் பொழுது இயேசு பிறந்து 12 நாட்கள் ஆன பொழுது அவரை பிரதிஷ்டை செய்வதற்காக அவருடைய பெற்றோர் கொண்டு வந்தது அதே ஆலயத்தை தான் கொண்டு வந்தார்கள். அதே எருசலேம் தேவாலயத்துக்கு தான் அவர் வந்திருந்தார்கள். இயேசுக்கு 12 வருஷம் வயதான பொழுது அவர் பெற்றோரோடு கூட வந்து அந்த ஆலயத்திலே தான் எல்லா வேத பாரகரோடு தர்க்கித்து கொண்டு வேத வசனங்களை குறித்து பேசி வினாவி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை அவர் கொண்டிருந்த நாட்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அவர் எருசலேமிலே அந்த பண்டிகை நடக்கும் பொழுதெல்லாம் அவர் எருசலேமுக்கு வருகிறது தான் அவருடைய பழக்கமாக இருந்தது. ஆகவே எருசலேமுக்கு வருகிறது ஏதோ புதிதான ஒரு காரியம் அல்ல, ஒவ்வொரு வருஷமும் வருகிற ஒரு பயணம் தான். அதே போல் அவர் வழி நடந்து வரும் பொழுது இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இயேசு செய்கிறார். அந்த எருசலேமுக்கு பக்கத்தில் வரும் பொழுது இயேசுவுக்கு தெரிந்த ஒரு காரியம் ஒன்று என்ன என்று சொன்னால், இதுதான் இந்த உலகத்திலே நான் கடைசி முறையாக எருசலேமுக்கு நான் உள்ள வரப்போகிறேன், அதன் பின்பு என்னுடைய ராஜ்யத்திலே தான் வருவேன் என்பது அவருக்கு தெரியும். எப்படி அந்த எருசலேமிலே சிலுவையிலே அறையப்பட ஒப்புக் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து அவருக்கு தெரியும். ஆகவே தான் சீஷர்களை அழைத்து அவரை பார்த்து சொன்னார், இதோ நம்ம எருசலேமுக்கு போகிறோம், இன்னும் 5 நாளைக்குள்ளாக பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரனை புறஜாதியத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், அது சிறுவிலே அறையப்படுவார் என்றெல்லாம் நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அவர் அழைத்து கொண்டு வருகிறார். இதுதான் அவர் எருசலேமுக்குள்ளாக போகிற ஒரு காரியத்தின் வித்தியாசமான ஒரு காரியம். யோசித்து பாருங்க, அவர் எருசலேமுக்கு வருகிறார். யாரும் அவரை கைது செய்து எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வரவில்லை. எருசலேமுக்குள்ளாக அவர் தாமாகவே வருகிறார். எருசலேமுக்குள்ளாக வருவதற்கு அவர் எந்த ஒரு காரியத்தின் தடைகளையும் எதிர்ப்பையும் அவர் சொல்லிவிடவில்லை. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவரை கொலை செய்வதற்காக ஏரோது ஆட்களை அனுப்பின பொழுது இயேசு சொன்ன காரியம் என்ன? எருசலேமுக்கு வெளியே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று இயேசு சொன்னார். யோசித்து பார்த்தீங்களா? அப்ப இயேசுவுக்கு தெரியும் எருசலேமிலே தான் தன்னுடைய பாடு மரணம் நான் நிறைவேற போகிறேன் என்று அவருக்கு தெரியும். எருசலேமுக்கு போகாத வரைக்கும் அவருக்கு பாதுகாவல் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது தாமாகவே அவர் எருசலேமுக்கு போகிறார். தாமாகவே சீஷர்கள் அழைத்துக் கொண்டு எருசலேமுக்கு போகிறார். அங்கே போகும் பொழுது அவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். செய்துவிட்டு சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே போகும் பொழுது ஒரு கழுதையையும் அவருடைய குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி. அதை அவிழ்த்தின் இடத்துல கொண்டு வாருங்கள். யாராகிலும் உங்களுக்கு எதையாகிலும் சொன்னால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவன் அனுப்பி விடுவான் என்று சொல்லி சீஷர்களை அனுப்பினார். இதுவரைக்கும் வந்த பொழுது ஒரு நாளும் இயேசு அப்படி ஒரு கழுதையை கேட்டு அழைத்து வர சொல்லி அதன் மேலே ஏறி பவனியாக வந்தவர் அல்ல. ஒரு நாளும் ஒரு கழுதை குட்டியின் மேலே ஏறிதான் தன்னை அவர் வெளிப்படுத்துவதற்காக செய்த காரியங்கள் அல்ல. அவருக்கு 33 வயதாகிவிட்டது. ஒவ்வொரு வருஷமும் அவர் எருசலேமுக்கு போயிருந்திருப்பார். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த பஸ்கா பலியிடுகிற நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும். ஆகவே அவர் சென்றிருந்திருக்க கூடும். ஆனால் ஒரு நாளும் செய்யாத ஒரு காரியத்தை ஒரு கழுதையையும் குட்டியையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை அழைத்து வரும்படியாக அனுப்புகிறார். எதற்காக அதை செய்கிறாராம்? அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மத்தேயு 21வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்ப எதற்காக இயேசு
குறித்து செய்கிறாராம்? தன்னுடைய சாந்த குணத்தை அவர் காண்பிப்பதற்காக. எதற்காக ஒரு கழுதையின் மேலே ஏறி வருகிறார்? தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக. ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் ஒரு சாதாரண குடிமகனாக இந்த எருசலேமுக்குள்ளாக வருவதற்காக ஒரு சாதாரண கழுதை குட்டியை கொண்டு வர செய்து அதில் ஏறி அவர் பவனியாக செல்லுகிறார். வேதவசனம் நிறைவேறும்படியாகத்தான் அதை செய்கிறார். இதை செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்டது என்ன தெரியுமா? ஒரு பெரிய சுய அர்ப்பணிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நாளிலே ஒரு சாந்த குணத்துக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோமோ அன்றுதான் நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை உண்டு. ஒரு மனிதன் சாந்த குணமாக இருந்தால் என்று சொன்னால் அது ஏதோ அவன் பலவீனமாக இருக்கிறது, சாந்தமாக இருப்பது இல்லை. அதுதான் அவனுக்கு மிகுந்த பலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளை யாரும் கொட்டி விடலாம், வீணான வார்த்தைகளை யாரும் பேசி விடலாம். அதை பேசாமல் இருப்பவன் தான் பலம் உள்ளவன். வீணான காரியங்களை யாரும் செய்து விடலாம், அதை செய்யாமல் இருப்பவன் தான் பலம் உள்ளவன். சொந்த இஷ்டத்தின்படியாக யாரும் செய்து விடலாம், ஆனால் அந்த இஷ்டத்துக்கு விரோதமாக இருந்து நான் தேவனுக்காக நிற்பேன் என்று சொல்லுகிறவன் தான் பலம் உள்ளவன். இயேசுக்கு சொன்ன கழுதையின் மேலே ஏறி தன்னை சாந்த குணமுள்ளவராக வெளிப்படுத்துகிறார். இயேசு சொன்ன காரியம் என்ன? புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், நீங்கள் அப்படி இருக்கலாகாது என்று இயேசு கற்றுக் கொடுத்தவர் உண்டல்லவா? இயேசு ராஜாவாக இந்த உலகத்திலே வந்தார், ஆனால் அவர் சாந்த குணமுள்ளவராக வந்தார். அவர் சாந்த குணமுள்ளவரை வெளிப்படுத்துவதற்காக, எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாள் அந்த குருத்தோலை ஞாயிற்றன்றைக்கு அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி சாந்த குணமுள்ளவராய் அவர் வருகிறார். இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறது என்ன? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாக இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை கேட்க வந்த எல்லா ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இன்றைக்கு அந்த சாந்த குணத்துக்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையிலே சுயத்தை வெறுப்பது. என்ன நாளிலே ஒரு கோபப்படாதபடி சாந்தமாக இருப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோமோ அன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே சுயத்தை வெறுத்திருக்கிறோம் என்பது அர்த்தம். எந்த நாளிலே இயேசுவை போல சாந்தமாக இருப்பதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு சுய வெறுப்பை ஏற்றுக்கொண்டோம், சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக செல்லுகிறோம் என்ற அர்த்தம். உடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பாருங்கள். எவ்வளவு முறை கோபப்படுகிறோம், எவ்வளவு முறை தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறோம். அந்த சிந்தப்பட்ட வார்த்தைகள் பல வருஷங்களாக காயங்களாக வடுக்களாக எத்தனை இருதயத்தை அது தவித்து சிக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்களே யோசித்து பாருங்கள். எந்த நாளிலே அந்த இயேசுவை போல உள்ள சாந்தத்திற்கு மனத்தாழ்மைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறோம். இயேசு வெளிப்பிரகாரமாக மாத்திரம் தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறவர் அல்ல, மனத்தாழ்மையை காண்பித்துக் கொள்ளுகிறவர் அல்ல. அவருடைய உள்ளத்திலே அவர் தாழ்மை உள்ளவர். அவர் தேவாதி தேவனாய் இருந்தாலும் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாமே தாழ்த்தினார் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. அந்த இயேசுவை போல நம்ம தாழ்த்தி இருக்கிறோமா? அந்த இயேசுவை போல தாழ்த்தி இருக்கிறோமா? நம்ம இயேசு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த சாந்த குணம் என்பதை நாம் நம்முடைய சொந்த ஒரு விருப்பத்தினால நம்ம செயல்படுத்த முடியும். Everyone is in control of your tongue. நீங்களே உங்களுடைய வாயை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் காலை எழும்பி விருப்பத்தோடு ஜெபித்தால் போதும். கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு மனத்தாழ்மையை தாருங்க என்று சொன்னால் போதும். அந்த தாழ்மையை தரித்துக் கொள்வதற்கு அவர் கிருபை தருவார். இயேசுதான் அந்த கிருபைகளை தருகிறவர். யோசித்து பாருங்கள், மோசேயின் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் கொலைகாரனாக இருந்தவர். அவர் சிறு வயதில் இருந்த பொழுது, அவர் இளைஞனாக இருந்த பொழுது நான் எல்லாரையும் விடுதலை செய்து விடுவேன், என்னால் தான் எல்லாம் முடியும் என்று யோசித்தவர். நான் அதிகார வர்க்கத்தில் உள்ளவன் என்று நினைத்தவர். நான் பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லி அதை குறித்து பெருமைப்பட்டவர். எபிரேயருடைய மத்தியிலே ஒரு தகராறு நடந்த பொழுது எகிப்தை வெட்டி மணலை புதைத்து போட்டு கொலை செய்த கொலைகாரனாய் அவர் இருந்தவர். ஏனென்று சொன்னால் அவருக்கு தன்னுடைய சுயத்தை அடக்க முடியவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ஒரு கோபக்காரனாய் அவர் இருந்தார். ஆனால் அவரை குறித்து வேதம் என்ன சாட்சி சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே, எண்ணாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்பதாக. அப்ப பாருங்க, ஒரு கொலைகார மனிதனை குறித்து வேதம் எப்படி சாந்த குணம் உள்ளவன் சொல்ல முடியும்? அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் சாந்த குணத்தை கற்றுக்கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டார். அவருடைய முதல் 40 வயது வரைக்கும் அவர் பெரிய அதிகார வர்க்கம் என்று சொல்லி மிகுந்த பெருமையில் இருந்தார். அடுத்த 40 வருஷம் ஒன்றுமில்லாதபடி அவர் வனாந்தரங்களை துரத்தப்பட்டு தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்க்கிறவராகி வெறுமையை கற்றுக்கொண்டார், தாழ்மையை அவர் கற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு தேவனாலே அழைத்த பொழுது ஒன்றுமில்லாத வெறுமையை கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்பதை அவர் கற்றுக்கொண்டார். அதன் மூலமாக அவர் தாழ்மையையும்
அவர் சாந்தத்தையும் கற்றுக்கொண்டார். அவரை குறித்து வேதமே சாட்சி சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய உன்னதமான சாட்சியாய் அது எழுப்பி நிற்கிறது. மோசையான பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நம்மை குறித்து வேதம் சொல்லுகிற சாட்சி என்ன? இந்த வேதம் சொல்லுகிற இதே மனத்தாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம செய்யலாம் ஒரே ஒரு காரியம்தான், நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை முறை வீட்டில் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிருக்கீங்களா? நீங்களே யோசித்து பாருங்க. கோபம் வந்தால் என்ன செய்வதும் தெரிவதில்லை. சிலர் சொல்லுவார்கள், ஒரு குறிப்பிட்ட நாளில் கோபத்தோடு கூட இந்த கணவர் வீட்டில் டிவியை அடித்து உடைத்து விட்டார் என்று சொல்லுவார்கள். அதில் வீட்டில் பார்த்தா வேறு ஏதோ போட்டு உடைத்து விட்டார் என்று சொல்லுவாங்க. பாத்திரங்கள் எல்லாம் வீட்டில் நாசமாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். நீங்களே யோசித்து பாருங்கள், அதுதான் சாந்த குணமா? உங்களை குறித்து கூட தேவன் எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? நீங்கள் முடிவெடுத்தால் போதும். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கத்தாவே நான் சாந்த குணமாக இருப்பேன். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியாக நான் வெறுத்து நான் சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவேன். அந்த சாந்த குணத்திற்கு நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் போதும், தேவன் அந்த சாந்த குணத்தை நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்து தாமாகவே வந்தார். அந்த எருசலேமிலே மரணம் நடக்கப் போகுது என்பதை அறிந்து கூட அவர் சாந்தமாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்து யாரை பிடிச்சவங்க பார்த்துடலாம் என்று சொல்லி இயேசு வரவில்லை. அநேக பட்டயங்களை தடிகளை எடுத்துக்கொண்டு இப்போ நடக்க போகுதுப்பா, எனக்கு எருசலேம் போகும்போது என்னை பிடிக்க வர போகிறாங்க, அதனால் எனக்கு உதவி கொஞ்சம் ஆட்கள் தேவை என்று சொல்லி தான் கல்லில் இருந்து கூட்டமே வந்திருப்பாங்க. அவர் கூட அவர் அப்படியாக செய்யவில்லை. அவர் சாந்த குணம் உள்ளவராக, ஒரு தாழ்மையோடு கூட தன்னுடைய வாயை கூட திறவாதவராக அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த எருசலேமை நோக்கி அவர் வந்தார். அவரது கற்றுக்கொள்ளுகிற முதலாவது பாடம் சாந்தமும் தாழ்மையும் தான் நம்முடைய அர்ப்பணிப்பு. முதலாவதாக. இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? வேதம் அவரை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே அவர் வந்த அந்த பவனியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பவனி வந்த பொழுது அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பார் என்று யோசிக்கிறீர்கள்? அந்த நாட்களை பார்த்தால் எருசலேம் நகரத்திலே கிட்டத்தட்ட 80,000 1,00,000 வரைக்கும் மக்கள் வசித்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ எருசலேம் என்ற நகரத்தை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 80,000 1,00,000 பேர் வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய வீடுகள் எருசலேமுக்குள்ளாக இருந்தது. எருசலேமுக்குள்ளாகவே தங்குகிறவர்கள், வீடுகள் வைத்திருக்கிறவர்கள். ஆனால் எருசலேமோ ஒரு பரிசுத்தப்பட்ட பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. அநேகர் தங்களுடைய புனித பயணமாக வருகிற ஒரு புனித ஸ்தலமாகத்தான் எருசலேம் கருதப்படுகிறது. பலருக்கு அது சுற்றுலா தலமாக இன்றைக்கு காணப்படுகிறது. அது எப்பொழுதுமே எருசலேம் அப்படித்தான் காணப்பட்ட ஒரு நகரம். அது புனித ஸ்தலமாக கருதப்பட்ட ஒரு காரியம். அப்போ எருசலேமுக்குள்ளாக எப்போ வருவார்கள்? யூதர்கள் அந்த பஸ்கா பண்டிகையிலே வருவார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் யூதரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு வருஷத்துக்கு 3 தரம் அவர் நிச்சயமாக எருசலேம் தேவாலயத்திலே அவர் காணப்பட வேண்டும் என்பதாக இயேசு கட்டளையாகவே தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த 3 முறையும், ஒரு வருஷத்துக்கு 3 முறை கண்டிப்பாக அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து அவர் தேவனை தொழுது கொள்வார்கள். அதுதான் அவர்கள் கொடுக்கப்பட்ட நியமம், ஒரு கட்டளை. ஆக அந்த நாட்களில் இருந்த பொழுது உலகம் முழுமையாக இருந்த யூதர்கள் எல்லாரும் அந்த பஸ்கா பண்டிகை நடக்கிற அந்த நாட்களிலே எருசலேமுக்குள்ளாக வருவார்களாம். அப்போ வரும் பொழுது பார்த்தீங்கன்னா வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நாட்களிலே எருசலேமிலே கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கே எருசலேமில் வாழ்கிறவர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தான். ஆனால் அன்றைக்கு அந்த சுற்றுலாவாக அல்லது புனித பயணமாக வந்தவர்கள் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் வந்திருப்பார்கள். அதில் அநேகர் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். வருகிற அந்த பவனி பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 பேர் அல்ல, நம்ம போன மாதிரி 10-20 பேர் அல்ல, கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் இருந்த கூட்டத்திலே அநேகர் தேவனை இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். அவள் போகும் பொழுது எருசலேமுக்குள்ளாக அவள் வருகிறார்கள். எல்லாரும் அவரை பார்த்து ஆரவாரிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அதை குறித்து தான் பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம். பரிசேயரை அதை குறித்து சொல்லுகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19வது வசனத்திலே அவள் பார்த்த பொழுது அந்த பரிசேயெல்லாம் சொல்லுகிறாங்க, பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறது எல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்று சொல்லுகிறார்கள். அப்போ முழு உலகத்தையும் சேர்ந்த யூதர்கள் இயேசுவுக்கு பின்பாக செல்கிறார்கள். அந்த நாளில் எல்லாரும் எருசலேமுக்குள்ளாக வருகிறார்கள். அநேகர் எருசலேமுக்கு தொழுது கொள்ள வருகிறார்கள். யாரோ பவனி போற சொல்லி யார் என்று கேட்கிறார்கள். கலிலேயாவிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட உடனே அவர்களும் அவர்கள் கூட சேர்ந்து போகிறார்கள். வருகிற ஒவ்வொருவருமா சேர்ந்து அந்த பவனி பெரிதாக மாறிக்கொண்டே போகிறது. 3 மில்லியன் மக்கள் வருகிறார்கள் இயேசுவை பின்பற்றி.
அது மாத்திரமல்ல, அவங்க இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம் சேர்ந்தவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, யோவான் 12வது அதிகாரம் 20-21வது வசனத்திலே, அந்த நாட்களிலே பண்டிகைக்கு வந்தவர்களே கிரேக்கர் சிலர் இருந்தார்களாம். அப்போ கிரேக்கு தேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள் எருசலேமுக்குள்ளாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கும் பொழுது, பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுது உலகம் முழுமையாக இருந்த அநேகர் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் மற்ற எல்லா தேசங்களை சேர்ந்த யூதர்களும் அங்கே இருந்தார்களாம். உலகம் முழுமையாக இருந்த யூதர்கள் இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா முழு உலகமும் அங்கே இருந்திருக்கிறது. முழு உலகத்தை சேர்ந்த யூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முழு உலகத்தில் உள்ள மக்களால் கூடும். எல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் எல்லாரும் வேதம் சொல்லுகிறபடியாக அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மர கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த பாடல் எங்கே இருந்து வருகிறது? சங்கீதம் 118 இருந்து வருகிறது. அதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? சேவ் நவ் ஐ ப்ரே ஓ லார்ட், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அதுதான் அந்த ஓசன்னா என்கிற பதத்தின் ஒரு பொருள். நம்ம இப்ப ஓசனா சொல்லிக் கொள்கிறோம், என்ன பதம் புரிவது இல்லை. ஆனால் அவள் எதற்காக சொல்லப்பட்ட அந்த வசனம், அந்த வார்த்தை ஓசனா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், அல்லது ராஜாவே எங்களை ரட்சியும், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் அடைக்கலம் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை தான் ஓசன்னா. பிற்காலங்களிலே அது மாற்றப்பட்டு அது தேவனுக்கு துதி செலுத்துகிற ஒரு ஓசன்னாவாக மாறிவிட்டது. அல்லேலூயா அல்லது ஓசன்னா ரெண்டும் ஒன்றாக பொருள்படும்படியாக மாறிவிட்டது. ஆனால் முதலாவதாக தாவீது ராஜா இதை எழுதின பொழுது அதில் சொல்லப்பட்ட காரியம், கர்த்தரை பார்த்து அவர் ராஜா என்று சொல்லி அவரை தெரிந்து கொண்டு அவரை ஜெபிப்பது தான் ஓசன்னா. அப்போ இந்த 3 மில்லியன் மக்கள் வருகிறார்கள். எல்லாரும் உரத்த சத்தமிட்டு சொல்லுகிறார்கள், ஓசன்னா நீங்கள் தான் ராஜா என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை ராஜாவாக வேண்டும் என்பது அவருக்கு எப்பொழுதுமே ஒரு குறியாகவே இருந்தது. இயேசுவோட ஒழித்தை பாருங்க, இயேசு இந்த உலகில் ராஜாவாக தான் வந்தார். ஆனால் அவர் மக்கள் நினைத்தபடியாக ஒரு மாம்ச பிரகாரமான ராஜாவாக அவர் வரவில்லை. ஒரு முறை இயேசு அற்புதங்களை செய்த போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்கி முடிவு செய்து விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்மை அவள் பிடித்து கொண்டு ராஜாவாக்க மனதாக இருக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்து அவள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ அவளை இயேசுவை ராஜாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவளுக்கு பெரிய ஒரு ஆசையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இவர் மேசியா என்று சொன்னால், மேசியா என்கிறவர் இஸ்ரவேலுக்கு விடுதலை தருவார் அல்லவா, அவர் ரோம போச்ச சாம்ராஜ்யத்தில் விடுதலை செய்வார் அல்லவா, ராஜாவாக மாறுவார் அல்லவா, ஆகவே இவரை ராஜாவாக மாற்றி விடலாம் என்று அநேகர் யோசித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் 4000 பேரை அவர் போஷித்தார். ஒரே நாளில் ஒரு அற்புதத்தை செய்து எல்லாருக்கும் அப்பங்களை கொடுத்து விட்டார். அதெல்லாம் யோசித்திருப்பாங்க, இந்த ரோம சாம்ராஜ்யத்துடைய பணமே நமக்கு வேண்டாம்ப்பா, இவர் இருக்கார், ஒரு மேஜிக் பண்ணிடுவார், நமக்காக சாப்பாடு கொடுத்துருவார், இதுமாரி சாப்பாடுக்கு வழி பிரச்சனைகள். அப்போ இவரை ராஜாவாக மாற்றினா நம்ம எக்கானமி எல்லாம் சரியாக வந்துடும், நோ ப்ராப்ளம். அப்படிதான் அவங்க யோசித்தாங்க. அப்போ அந்த நாட்டில் வருகிற மக்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? இவர் அற்புதங்களை செய்கிறவர், இவர் மேசியா என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகிறவர், அவர் ராஜாவாக வெளிப்பட போகிறவர், அவர் நேராக இப்பொழுது பிலாத்துவின் அரண்மனைக்கு போகிறார், ராஜாவாக அமர்ந்து கொள்ள போகிறார் என்பதுதான் அவர் வாழ்க்கையில் எண்ணமாக இருந்தது. அவர் வருகிற வழியை பார்த்தால் இப்பொழுது அவர்கள் பெத்தானி தேசத்திலிருந்து வருகிறார்கள், பெத்பகேயை தாண்டி வருகிறார்கள். அந்த வழியில் வரும் பொழுது, எருசலேமுக்கு வரும் பொழுது ஒரே பாதை தான் வருகிறது. அது பாதி வழியிலே வந்து அது 2ஆக பிரிகிறது. ஒரு புறத்தில் பிரிந்து போகிற பாதை நேராக பிலாத்துவின் அரண்மனைக்கு போகிறது. அது மற்ற புறத்தில் சென்றால் அது நேராக தேவாலயத்துக்கு போகிறது. இயேசு இப்பொழுது அந்த வழியில் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து துதிக்கிறார்கள், அவர் ராஜா ராஜா என்று சொல்லுகிறார்கள், அவர் வாழ்க என்று சொல்லுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், அவர் ராஜாவாக மாற்றப் போகிறார்கள் என்று சொல்லி ஆரவாரிக்கிற ஒரு பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியம் நடப்பதை போல ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்தால் ஒரு ராஜாவை எப்படி ஒரு மகுடாபிஷேகம் பண்ணுவார்கள், எப்படி ஒரு கிரீடத்தை ராஜாவுடைய தலையிலே வைத்து நீதான் ராஜா என்று சொல்லுவார்கள், எப்பொழுது அந்த ராஜாவுக்கு தேச பிரமாணத்தை கொடுப்பார்கள், அந்த நாளில் நடக்கிறது தான் இந்த வஸ்திரங்களை விரிக்கிறது. அந்த நாட்களிலே யூதர்கள் ராஜாவாக ஒருவரை ஏற்படுத்தும் பொழுது அப்படியாக வஸ்திரங்களை விரிப்பதோட பழக்கமாக இருந்தது. அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள முடியும்? வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சியை வேதம் கற்றுத் தருகிறது. எலியா தீர்க்கதரிசி புத்தரில் ஒருவரை அழைத்து, நீ போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராமோத்தில் உள்ள கிளையாத்துக்கும் போ. அங்கே போகும் பொழுது அங்கே எல்லா சேனாதிபதிகள் இருப்பார்கள். அதில் யெகூ என்கிற ஒரு சேனாதிபதி உண்டு. அந்த மனிதனை எனக்காக இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லி அனுப்பி வைக்கிறார் ஒரு தீர்க்கதரிசியை.
அந்த தீர்க்கதரிசிகளின் வாலிபன் வருகிறான். வந்து பார்த்தால் அறையில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். யெகூ உட்கார்ந்து இருக்கிறார், மற்ற சேனாதிபதிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சேனாபதியே, உங்களோடு சொல்ல வேண்டிய ஒரு ரகசிய வார்த்தை எனக்கு ஒன்று உண்டு, தெய்வ வார்த்தை ஒன்று உண்டு என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் சொல்லுகிறான். சொன்ன உடனே யெகூ அவனை பார்த்து, எங்கள் எல்லா சேனாதிபதிகளும் யாருக்கு அந்த வார்த்தை என்று சொன்ன பொழுது, சேனாதிபதியாகி உமக்குத்தான் என்று சொன்ன வார்த்தை பதில் வந்த உடனே யெகூ அங்கிருந்து எழும்பி செல்லுகிறான். உடனடியாக அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? தன்னுடைய கையில் இருந்த தைல கொப்பியை எடுத்து தலையிலே ஊற்றி அபிஷேகம் செய்து, இஸ்ரவேல் தேசத்தின் மேலே நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் ஓடி போய்விட்டான். இந்த யெகூ உள்ளே வந்த உடனே எல்லாரும் கேட்குறாங்க, சேனாதிபதிகள் அவனை பார்த்து, யெகூவே, அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்ப்பா, அவனை வந்தான் என்ன சொன்னான் என்று கேட்ட உடனே, அவன் தான் தெரியுமே, அவன் பைத்தியக்காரன் ஏதோ சொல்லிட்டு போகிறான் என்று யெகூ சொன்னார். அவன் எல்லாம் அப்படி இல்லை, என்ன சொன்னா சொல்லு என்று சொன்ன உடனே யெகூ சொல்லுகிறார், இன்னும் விதமாக சொன்னான், இஸ்ரவேல் மேலே என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்கிறான் என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரங்களை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்க, ஒரு மனிதனை ராஜாவாக மாற்றுவதற்கு இஸ்ரவேலை செய்த காரியம் வஸ்திரங்களை வழியிலே விரிப்பது. வழியிலே விரித்து ராஜா வாழ்க என்று சொல்லி அந்த வஸ்திரத்து மேல் ராஜாவை நடந்து வர சொல்லுவது, அதுதான் அவருடைய பாரம்பரிய பழக்கமாக இருந்தது. இப்பொழுது அதே காரியத்தை தான் இயேசுவுக்காக அவர் செய்கிறார்கள். இயேசு எருசலேமுக்கு வருகிறார், அவர் இப்பொழுது கழுதை குட்டின் மேல் ஏறி வருகிறார், ராஜாவாக வருகிறார். இப்பொழுது நேராக சென்று பொந்தி பிலாத்துவை அனுப்பிவிட்டு அவர் அரண்மனை ராஜாவாக இருக்க போகிறார் என்பதாக யோசித்துக் கொண்டு வஸ்திரங்கள் எல்லாம் விரித்தார்கள். எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசுடைய உள்ளத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. ஒரு புறத்தில் இதற்குத்தாப்பா இந்த உலகத்துக்கு வந்த ராஜாவாகத்தானே வந்தாய், இவங்க ராஜாவாக போகிறாங்க, நீ ராஜாவாக மாற்றி விடலாம். நேராக அவர் சிலுவையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நேராக என்ன செய்யலாம், ராஜாவாக மாற்றி விடலாம். அதுதான் மாம்ச எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில். ஆனால் மறுபுறத்தில் பிதாவாகிய தேவனுடைய சத்தம் உள்ளத்தை துணித்து கொண்டு இருந்தது, இல்லை, நீ பலியாக அழைக்கப்பட்டவன், நீ பஸ்கா பலியாக அழைக்கப்பட்டவன், நீ வருகிற நாள் என்ன, இந்த பஸ்கா பலிக்கு முன்பாக 5வது நாட்களுக்கு முன்பாக நீ வந்து கொண்டிருக்கிறாய். இந்த 5 நாளைக்கு முன்பாக வருவதற்கு என்ன முக்கியமான காரணம்? வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட நியமம் இதுதான். ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தின் குடும்பத்தாரும் தங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு தக்கதான ஒரு ஆட்டை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த மாதத்தின் 10வது நாளிலே, 14ஆம் தேதி பஸ்கா, 5 நாட்களுக்கு முன்பாக சரியாக 10வது நாளிலே தங்களுடைய இலக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வாங்க? இந்த ஆட்டை அவள் தெரிந்து கொண்டு தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்து ஆசாரியர்களை காண்பிப்பார்கள். இதுதான் எங்களுக்காக நாங்கள் தெரிந்து கொண்ட பஸ்கா பலியாகிய ஆடு என்று சொல்லுவார்கள். அதை ஆசாரியர் அங்கீகரித்த பின்புதான் வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியும். 5 நாட்கள் கழித்து சரியாக அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தி அதை புசித்து அதன் ரத்தத்தை தன் வீடுகளில் தெளித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட நியமம். அதே 10வது நாளிலே அதுக்குத்தான் இப்பொழுது எல்லா இஸ்ரவேலும் வந்திருக்கிறாங்க, முழு உலகம் காணும்படியாக. அவங்களாம் யோசித்தாங்க, இந்த பண்டிகை காலத்தில் ஒரு ராஜாவை மாற்றி விடலாம் என்று சொல்லி. ராஜாவாக மாறுவதா அது பலி ஆடாக மாறுவதா? அதுதான் ஒரு முடிவு. ராஜாவாக மாறுவதா என்று அல்லது மறுபுறத்தில் பலியாக மாறுவதா? யோசித்து பாருங்க. நாம் அதனுடைய இயேசுவின் ஒரு பாதத்தில் நாம் இருந்தோம் என்ன யோசித்திருப்போம்? ஒரு புறத்தில் பெரிய ஒரு ஆரவாரம் கேட்டுக்கொண்டு இருக்கு. 3 மில்லியன் மக்கள் சத்தமிடுகிறார்கள், ஓசன்னா ஓசன்னா, ராஜாவாக மாற வேண்டும் என்று சொல்லி. மறுபுறத்தில் ஒரு அமர்ந்த மெல்லிய குரல் இருதயத்திலே தோன்றுகிறது, இல்ல மகனே, நீ பலியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அல்ல, முழு உலகத்துக்கும் நீ ஒரு இரட்சகனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ போக வேண்டிய பாதை வலதுபுறத்தில் சென்று பிலாத்துவின் அரண்மனைக்கு போகிற வழி அல்ல, இடதுபுறத்தில் போய் தேவாலயத்தில் ஆசாரியனுக்கு முன்பாக ஒரு பஸ்கா பலி ஆடாக இருக்க வேண்டியதுதான் உன்னுடைய பாதை. இயேசு அந்த அழைப்பை தெரிந்து கொண்டார் அல்லவா? அதுதான் அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு முறையும் உடைய இருதயத்தில் ஆசைகள் வரலாம், விருப்பங்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கை குறித்த லட்சியங்கள் உண்டா இருக்கலாம். ஆனால் மறுபுறத்தில் தேவனுடைய அமர்ந்த ஒரு மெல்லிய குரல்
உங்களை பார்த்து அவர் உங்களை அழைத்த அழைப்பிற்கு நேராக நடத்துகிறார் அல்லவா? என்றைக்கெல்லாம் நீங்கள் அந்த அழைப்பை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் தங்களை பெருத்து சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளாக, அர்ப்பணிப்புக்குள்ளாக வந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இயேசு அந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார். அவர் நேராக பிலாத்து அரண்மனைக்கு போகவில்லை, நேராக தேவாலயத்துக்கு சென்றார். தன்னையே ஒரு தியாக பலியாக, பஸ்கா பலியிடப்படுகிற ஒரு ஆட்டாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தெய்வ ஆட்டுக்குட்டியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதுதான் அர்ப்பணிப்பு. நீங்களும் நானும் அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக வர வேண்டும் என்றுதான் இயேசு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோட சுய விருப்பங்கள் இருக்கலாம், சுய சிந்தனைகள் இருக்கலாம், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உங்களை அழைத்த அழைப்பிற்கு நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அதுதான் இயேசு நமக்காக கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பு. மூன்றாவதாக இயேசு பார்த்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? அவர் வரும் பொழுது அவர் தாழ்மையாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த தாழ்மை தான் ஒரு அர்ப்பணிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ரெண்டாவதாக சுய சித்தத்தை, விருப்பத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பிதாவை சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் அர்ப்பணிப்பு என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது வரப்போகும் எல்லா துன்பத்தின் நடுவிலும் எருசலேமுக்காக மன்றாடி செபித்தார் அல்லவா? அதுதான் ஒரு அர்ப்பணிப்பு. யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் சொல்கிறோம், யாராவது ஜெபிக்க வந்தால் எனக்கே 10,000 பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இருக்குது, தேசத்துக்காக ஜெபிக்க நேரம் இருக்குது, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு என்று நம்ம யோசித்திருக்கலாம். இயேசு வரும் பொழுது அவருக்கு தெரியும் வருகிற நாட்களிலே அவர் பட வேண்டிய துன்பங்கள் என்ன. 5 நாட்களிலே பஸ்கா வரப்போகிறது. அவரை ஒப்புக் கொடுக்க போகிறார்கள், அவரை சிலுவையிலே அறைய போகிறார்கள், 3 மணி நேரம் அவர் தொங்க போகிறார். அவர் சொந்தமானவர்கள் அவரை விட்டு ஓடி போக போகிறார்கள். அவர் சொந்த சீசனை காட்டி கொடுக்க போகிறார். எல்லாத்தையும் அவர் அறிந்திருந்தவர். அது மத்தியிலே அவர் தனக்காக, தன்னுடைய காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு அவர் அமைதியாக இருந்திருக்கலாமே. அவர் அப்படி அல்ல. அந்த நாளில் அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமுக்கு சமீபமாக வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். எல்லாரும் ஆரவாரிக்கிறார்கள். முழு கூட்டமும் சந்தோஷப்படுகிறது. வஸ்திரங்களை விரித்து ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். இவர் நமக்காக அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி விருப்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர் சொன்ன போது எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக உருவாக போகிறது, அது ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருப்பது இல்லை என்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆடி பாடுகிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். எதற்காக? தனக்காக அல்ல, எருசலேமுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 23:37 அவருடைய ஜெபத்தை வித்தியாசமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை என்னிடமாய் சேர்த்துக்கொள்ள நான் மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று, மனதில்லாமல் போயிற்று. அழிந்து போகிற தேசத்திற்காக, அழிந்து போகிற ராஜ்யத்திற்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக மன்றாடி ஜெபிப்பதற்காக இயேசு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த நாட்களிலே எருசலேம் குடும்பத்தின் மேலும் இஸ்ரவேல் கூடாரத்தின் மேலும் என்னுடைய மன்றாட்டின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் அந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, உமக்காக நான் மன்றாடுவதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். உமக்காக திறப்பின் வாசலில் நின்று நான் விண்ணப்பித்து ஜெபிப்பதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஏசு அந்த இடத்துல வந்த பொழுது இவன் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத இடத்துல இந்த நாளிலே ஒரு ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு ரோமன் கத்தோலிக்க ஆலயமாக 1940களிலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதில் வடிவமைப்பு ஒரு கண்ணீர் துளி போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தாலே தெரியும் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்பதை நினைவு கூறும்படியாக டாமினஸ் ஃப்ளவிட் என்கிற பெயரில் அந்த ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கும் மக்கள் வரும் பொழுதெல்லாம் யோசிக்கிற காரியம் அதுதான். இயேசு அவர் கண்ணீர் விட்டு அழுதார். தன்னுடைய எல்லா சுண்ணத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு நமக்காக மன்றாடுவதற்காக, திறப்பில் எதிர்ப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அதுதான் அர்ப்பணிப்பு. சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருப்பதற்காக தன்னுடைய விருப்பங்களை விட்டு கொடுத்தார். அது அர்ப்பணிப்பு. ஒரு ராஜாவாக மாறுவதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்தின்படியாக பலியாக மாறுவதற்காக அவர் அர்ப்பணித்தார். அதுதான் ஒரு அர்ப்பணிப்பு. தன்னுடைய எல்லா துன்பங்கள் மத்தியிலும் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காக, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக, முழு உலகத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்தார். அதுதான் அவர் கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பு.
இன்றைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் கண்களை மூடி எழுந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவனுடைய சமூகத்தில். இப்போ அவரை நோக்கி நீங்கள் பார்த்து கேளுங்க. கர்த்தாவே, நான் உண்மை போல அந்த மனத்தாழ்மையோடு நான் வாழ விரும்புகிறேன். கர்த்தாவே, நான் எப்படி எனக்காக காரியங்களை வெளிப்படுத்தினீரோ அப்படியாக நான் மாற விரும்புகிறேன். நீ எப்படி கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையை சுமந்து கொண்டு செல்வது என்பதை நீ வாழ்ந்து காட்டினீரோ, அந்த குருத்தோலை ஞாயிறன்றைக்கு எப்படி வாழ்ந்து காட்டினீரோ அப்படியாக நான் கர்த்தாவே நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவரை பார்த்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவோட மனத்தாழ்மை எனக்கு தாருங்கப்பா. என்னோட வாழ்க்கை எத்தனையோ முறைகள் ஒரு தாழ்மை இல்லாமல் நான் வார்த்தைகளை பேசியிருக்கிறேன், வீண் வார்த்தைகளை கொட்டியிருக்கிறேன். எத்தனையோ முறைகளில் நான் தான் சரி என்று சொல்லி நீதிமான் என்று சொல்லி நான் உயர்த்தி இருக்கிறேன். என்னை மன்னியும் இன்று முதற்கொண்டு ஒரு மனத்தாழ்மை எனக்கு தாருங்க. இயேசுவின் மனத்தாழ்மை எனக்கு நீங்கள் தாருங்கப்பா. தகப்பனே, இயேசு எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக மாறுவதற்கு கூட அவர் வெறுத்து விட்டு தேவனுடைய சித்தத்தின்படியாக பிதாவின் சித்தத்தின்படியாக செய்ய அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல கர்த்தாவே, நீங்க தான் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தாவே. அதற்காக எனக்கு கிருபை தாருங்க. அன்றைக்கு தகப்பனே, எப்படி கண்ணீர் விட்டு அழுதீரோ உலகத்துக்காக, அப்படியாக எங்களுடைய குடும்பத்துக்காக நான் கண்ணீர் விடுவேன். இந்த சபைக்காக நான் கண்ணீர் விட்டு நான் செபிப்பேன். என்னுடைய தேசத்துக்காக கண்ணீர் விட்டு செபிப்பேன். அந்த மன்றாட்டின் ஆவி எனக்கு தாரும். அதற்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு அப்படி சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. கர்த்தர் எத்தனையோ கைகளை பார்க்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்து இதோட கிருபையினாலே நிறைத்து வழி நடத்தி மிகுந்த ஆசீர்வாதங்களோடு அனுப்ப சித்தமாக இருக்கிறார். எல்லாம் நன்றி செலுத்தலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. தேவனே, நாங்கள் உங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு மாதிரியாய் எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, தனக்கு வந்திருந்த ராஜ மகுடத்தை விட்டு தகப்பனே அப்பா ஒரு பலியாக மாறுவதற்கு அர்ப்பணித்துக் கொண்டாரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு சாந்தம் மனத்தாழ்மையுமாய் கர்த்தாவே நீதி நியாயம் செய்கிறவராக எழுந்து பேசாதபடி ஒரு சாந்தமாய் மனத்தாழ்மையை வெளிப்பட்டாரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி கர்த்தாவே எல்லாருக்கும் மன்றாடினாரோ அதற்காக நான் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கர்த்தாவே ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ராஜா. எங்களை வெறுத்து கர்த்தாவே சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு அதற்காக அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். தேவனுடைய கரம் அவளோடு கூட இருந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் பெருகவும் கர்த்தாவே இயேசுவை முன்மாதிரியாக வைத்து நடக்கிற கிருபையை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.